இதே பெருமாள் கோயிலுக்கு ஓம் பிள்ளையும் ஏன் பிள்ளையும் பூஜை பண்ண போகுது. சரி, இப்ப கணவன் இருந்தா தானே நீ பெண் பிள்ளை வர முடியும். ஆமா, கணவன் இல்லாத என்ன செய்வீங்க? ஊசியை போட்டு வைப்பேன். ஊசி போட்டு பிள்ளை பத்துக்கிறிய. இப்ப ஏன் பிள்ளை ஓம் பிள்ளை பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள் கோயில அர்ச்சகர் உள்ள இருப்பாரு. சரி, முதல்ல ஏன் பிள்ளை தேங்காய் வளத்தை வாங்கிட்டு போவேன். வாங்கிட்டு போனா ஐயர் கூப்பிட்டு கேட்பாரு, எந்த ஊருப்பா? சம்பகுளம். உன் பேர் என்ன? ஹரிஹரசுதன். என்ன ராசி? கடக ராசி. என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம். 51 ரூபா தட்சணை கொடுத்து என் மயனுக்கு எப்படி அர்ச்சனை பண்ணுவார் தெரியுமா? இந்த குருவித்துறை கூட்டமே நிக்கி பார்த்துக்கிட்டு ஓம் சுக்லாம் பரதன நமகாம், ஓம் சதுர்பூசண நமகாம், ஓம் மேற்படி தாலுகா சம்பகுல நமகாம், சம்பகுலத்தில் பிறந்த தோப்பனார் சண்முகராசா நமகாம், கடகராசி சுவாசி நட்சத்திர சுவாகா. ஊர் கூட்டமே குலவை ஓட்டு கைதட்டும். ரெண்டாவது ஓம் பிள்ளை போன உடனே ஐயர்கிட்ட கொடுப்பாரு, தட்சணை கேட்பாரு. இருக்கா இல்லையா? கொடுக்கானோ கொடுக்கலையா? உன் பேர் என்னப்பா? அது என்னப்பா ஓம் புள்ள போனவனு மட்டும் காசு கொடுப்பா, ஏன் புள்ள போனா காசு கொடுக்க மாட்டானா? ஓம் புள்ள 50 ரூபா கொடுத்தா என் புள்ள 500 ரூபா கொடுப்பாயா? சரி, 500 ரூபாயா கொடுக்கட்டும். ஐயர் கூப்பிட்டு கேட்பாரு, உன் பேர் என்ன? என் பேர் முனியாண்டி. முனியாண்டி இல்ல, விசாகன். விசாகம். என்ன நட்சத்திரம்? சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம். ராசி என்ன ராசி? கும்ப ராசி. அவங்க அப்பா பேர் என்ன? அவங்க அப்பா பேரு ஊசி. அங்கதாண்டி வண்டவாள அர்ச்சனை பண்ணுவார் பாரு. ஓம் சுக்லாம் பிறந்த நமகாம், ஓம் மேற்படி தாலுகா திண்டுக்கல் நமகாம், திண்டுக்கல் பிறந்த விசாகமா விசாக நமகாம், விசாகனுடைய தோப்பனார் ஊசி நமகாம், ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமகாம் ஸ்வாக. செருப்ப கலட்டி பீல தொடச்சுக்கிட்டே அடிப்பாங்க. என்ன மயிருக்கு அங்க கூட்டம் பூரா. நான் கேக்குறேன், ஆம்பளை பேரை சொல்லி சண்முகராஜாக்கு பிறந்த மகன் ஸ்வாகா அப்படின்னு உங்க மகனை மட்டும் சொல்லலாமா? ஏன் எனக்கு இப்படி மாத்தி சொல்லாமே? ஊசிக்கு பிறந்தாலுமே நான் பெக்கிறது பொம்பளை தானே. 10 மாசம் தொந்தி நடங்க தொட நடங்க வயிறு எலும்பு நெருங்க எல்லாத்தையும் பெக்கிறது பொம்பளை தானே. அவனுக்கு பிடிச்சது பிடிக்காது, சேர்றது சேராதது, ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம உள்ள வச்சு பாதுகாக்கிறது பொம்பளை தானே. ஏன் மணிமேகலை மகன் விசாகன் ஸ்வாகா அப்படி சொன்னா உங்க வீட்டு முதலாம் மாசமா போது இல்ல உங்க வீட்டு கூரை புடிச்சுக்கிட்டே என்னதாண்டி? எந்த பள்ளிக்கூடத்துல பொம்பளை இன்சில போட்டிருக்கேன் இப்பெல்லாம் இல்ல கேக்குறேன். உங்களுக்கு தெரியல, இப்ப உங்களுக்கு தெரியல. உண்மையாலுமே நான் என் மகனுக்கு என்னோட இன்சில போட்டு தான் ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். என்னோட ஜாதிய போட்டு தான் நான் ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். ஏன்னா ஆணும் பெண்ணும் சரிசமம். ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை, பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை, ரெண்டு இருக்கு. புள்ள கொடுக்கறது ஆண்பளையா இருந்தாலும் அதை சுமந்து கருவ உருவமா கொண்டு வந்து இந்த உலகத்துல கண்ணை முழிச்சு காப்பாத்துறது பொம்பளை. அதுக்கு என் ரத்தத்தை பாலா கொடுக்குற எங்க இன்சில போடுறதுக்கு இவங்களுக்கு வலிக்குமா? அப்படி தாண்டி சங்கத்துல கட்டையை தூக்கி போட்டு போயிடுறாங்க. அவன் வார் புடிச்சு சாதம் போட்டு அவன் படுத்துறவார். நல்லா பேசுங்க, ஆணுக்கு பெண் சரிசமம். எப்பவுமே ரெண்டு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உலகத்துல மொத்தமா ஆம்பளையா இருந்தா என்ன பண்ண முடியும்? உலகம் உற்பத்தி ஆகுமா? முடியாதுல. பெண்களா இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் முடியாது. அவங்க பாட்டுல கரும காட்டுறது. ஆணும் பெண்ணு 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்.